ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போவது ஸ்வீட் கார்னை வைத்து பார்பிக்யூ நேஷன் ஹோட்டல் ஸ்டைலில் ஸ்வீட் கார்ன் ஃப்ரை. இது ஹோட்டலில் ஸ்டார்டராக கொடுப்பதை பார்த்துருப்பீங்க. அதே சுவையில் செய்யலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். முதல்ல ஸ்வீட் கார்னை வேக வச்சுக்கலாம். இதற்கு ஒரு ஸ்வீட் கார்னை எடுத்து குக்கரில் போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் ஸ்வீட் கார்னை ஸ்டெம்மோடு வேக வைக்கிறதுனால குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்வீட் கார்ன் உதிரியாக இருந்தால் ஒரு பாத்திரத்தில் போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேக வைத்த ஸ்வீட் கார்னை எடுத்து 5 நிமிஷத்துக்கு ஆற விடுங்க. ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்வீட் கார்னை ஸ்டெம்மிலிருந்து இந்த மாதிரி ஒரு லைன் எடுத்துக்கோங்க. மற்ற ஸ்வீட் கார்ன் எல்லாம் உங்களுடைய தம் ஃபிங்கரில் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக அழகாக வந்துடும். உரித்து எடுத்த பிறகு ஸ்வீட் கார்னு ஒரு கப் வந்திருக்குது. இதை நான் பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் கார்னில் 2 டீஸ்பூன் கார்ன் பவுடர், 1 டீஸ்பூன் அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து ஸ்வீட் கார்னில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கார்னில் 1 டீஸ்பூன் தண்ணி விட்டு அதனுடன் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாவற்றையும் கலந்து கைகளால் நீங்கள் அந்த ஸ்வீட் கார்னை எல்லா ஸ்வீட் கார்னையும் அழுத்தி கலந்து விட்டுக்கலாம். ஸ்வீட் கார்னை ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஸ்வீட் கார்னை இந்த மாதிரி அழுத்தி ஃப்ரை பண்ணும்போது வெடிக்காமல் இருக்கும். மறுபடியும் 1 டீஸ்பூன் கார்ன் பவுடர், 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன் உதிரியாக வரணும். அதனால் மாவு தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் உதிரியாக வரா மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. ஸ்வீட் கார்னில் எக்ஸஸாக இருக்கிற மாவை ஒரு வடிகட்டி இல்லைன்னா ஜல்லடையில் இந்த மாதிரி நீங்கள் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் ஜலிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்வீட் கார்னை ஃப்ரை பண்ணணும். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன் ஃப்ரை பண்ணும்போது ஒரு சில சமயம் கார்ன் வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கார்னை எண்ணெயில் போட்டவுடன் ஒரு தட்டு போட்டு 10 செகண்டுக்கு 3/4 பாகம் மூடி விடுங்க. கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் கார்னை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கார்னில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், கார்ன் நல்லா ஃப்ரை ஆகி மொறுமொறுப்பாக க்ரன்ச்சியாக வந்திருக்குது. ஸ்வீட் கார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கார்னிஷ் பண்ணிடலாம். சிறிது ஆனியன், சிறிது கொத்தமல்லி, 2 பிஞ்ச் அளவு சில்லி பவுடர், 2 பிஞ்ச் அளவு பெப்பர் பவுடர், 3 to 4 பிஞ்ச் அளவு சாட் மசாலா பவுடர் எல்லாவற்றையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சிறிது லைம் ஜூஸையும் சேர்த்துட்டிங்கன்னா பார்பிக்யூ நேஷன் ஹோட்டல் ஸ்டைலில் ஸ்வீட் கார்ன் ஃப்ரை ரெடி. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.